குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் பனிப்புயல் கிட்டத்தட்ட ஒரு 7 மாகாணங்கள் கிட்ட அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய இப்போ இந்த பனிப்புயல் இப்போ காட்டுத்தீ இது ரெண்டுமே த வார்மஸ்ட் இயர் அப்படின்னு 2024 தான் ரெக்கார்டு. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து போகிறது அமெரிக்கா ஒரு பெரிய நிலப்பரப்பு சார்ந்தது. அப்போ உங்களுக்கு பனிக்காலம் தான் அவங்களுக்கு வந்து இந்த பனி இருக்குது. ஆனால் இந்த பனி இந்த டைமில் என்னென்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் நிறைய. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 20ஆம் தேதி பிரசிடென்ட்டாக ஆக போறாரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, இந்த கிளைமேட் சேஞ்ச் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்கா வந்து இந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வகிக்கும் பொழுது இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமாக? அதுதான் இப்போ ரொம்ப சவால். நம்ம வரலாற்றில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்குது. ஃபார் ரைட்டினுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. அது ட்ரம்ப் இருக்கார். அமெரிக்கா இந்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 ஒப்பந்தம் வந்த காலகட்டத்திலும் அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட்ஸாக இருந்தாங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அவங்களுக்கு பின்னாடி வந்து ஜார்ஜ் புஷ் வந்து என்ன சொன்னாரு, இந்த ஒப்பந்தம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னாரு. அப்போ அமெரிக்கா கையில் தான் இருக்கா உலகம் வந்து அடுத்து எப்படி போகணும் அப்படின்றது அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய வேர்ல்டு ஆர்டர்னு நம்ம சொல்கிறீங்களா, இந்த வேர்ல்டு ஆர்டரை நிர்ணயிக்க அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிர்ணயிக்க வேண்டிய இடத்துல அமெரிக்கா தான். ட்ரம்ப் வர்றது இங்கே ரொம்ப ஆபத்தானதான். என்னன்னா அவர் நாடு எங்க பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கொள்கையில் மாற்ற வேணும்னா இன்னைக்கு டெமோக்ராட்டிக் சிந்தனை இருக்கக்கூடிய அரசுகள் வரணும், அந்த சிந்தனை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கணும். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இங்கே போய் ட்ரம்ப் இருக்காரு, இந்த புட்டின் இருக்கு. இல்லை இப்போ அமெரிக்கன்ஸ் தான் வந்து அதிக அளவுக்கு எமிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதை தாண்டி வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருக்கும் பொழுது இப்போ அதையும் வந்து அவங்களோட இந்த ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ண வேண்டிய நிலைமையில் அவங்க தள்ளப்படுவாங்க இல்லையா? இப்போ அமெரிக்காவில் 2 விதமான பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு. அமெரிக்கன்ஸ்னுடைய ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WTOவில் ரொம்ப அதிகமாக இருக்கு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. 2025 தொடங்கினதுலேருந்தே இந்த உலகம் வந்து பேரிடரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பனிப்புயல் கிட்டத்தட்ட ஒரு 7 மாகாணங்கள் கிட்ட அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக நம்ம நாட்டில் வந்து புயல் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த பனிப்புயல் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அமெரிக்காவினுடைய இப்போ இந்த பனி புயல் இப்போ காட்டுத்தீ இது ரெண்டுமே இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா 2024ஆம் ஆண்டில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஸோ 2024 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு த வார்மஸ்ட் இயர் அப்படின்னு 2024 தான் ரெக்கார்டு. அதாவது இதனால் பதிவு செய்யப்பட்ட வருடங்கள்லேயே மிகவும் அதிக வெப்பமான ஆண்டாக வந்து 2024 பதிவாகிருக்கு. இந்த 2024 நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பூமியினுடைய தன்மை வேறொரு நிலைக்கு மாறிவிட்டது. இனிமேல் நாம் பழைய பொசிஷனுக்கு போக முடியாது, ஒரு புதிய இயல்புக்கு போகிறோம். அப்போ 2024 அதில் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு லேண்ட்மார்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு மாற்றத்தில் இருந்து 2025 இப்போ நிகழக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொள்ளணும். இப்போ அமெரிக்காவுக்கு வந்து போகிறது அமெரிக்கா ஒரு பெரிய நிலப்பரப்பு சார்ந்தது. அப்போ உங்களுக்கு பனிக்காலம் தான் அவங்களுக்கு வந்து இந்த பனி இருக்குது. ஆனால் இந்த பனி வந்து இந்த டைமில் என்னென்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் வேணார். இப்போ ஊட்டி நம்ம எடுத்துக்கோம், அங்கே ரொம்ப பயங்கர ஃப்ரோசன் கண்டிஷனுக்கு வந்து போகுது இல்லைங்களா? பனிக்காலம் தான், ஆனால் பயங்கரமான ஏன் நம்ம சென்னையில் கூட எடுத்துக்குவோம், இது வந்து மார்கழி, நமக்கு குளிர் இருக்க வேண்டியதான். ஆனால் இந்த பனி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பனி மேகங்கள் நம்ம இன்னும் வந்து பார்க்குறோங்களா, அந்த பனி மூட்டங்கள் அப்படிங்கிறதுக்கலாம். அப்போ என்னன்னா காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சீசனலுடைய தன்மையை அதனுடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு மாற்றுது. வெயிலாக இருந்தால் அதிகப்படியாக வெயிலாக இருக்கும், மழைனா அதிகப்படியாக மழையாக இருக்கும், புயல்னா அதனுடைய தன்மை வேறு விதமாக இருக்கும். அதே போல் குளிரும் அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே வருகிறது. ஸோ அந்த வகையில் அமெரிக்காவில் இப்போது இருக்கக்கூடிய இந்த கோல்டு வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குளிர் காற்றுகள் அதனுடைய தன்மை ரொம்ப அதிகமாகும். அப்போ பயங்கர ஃப்ரோஷன் கண்டிஷனில் வந்துட்டு அதிக குளிரூட்டக்கூடிய கண்டிஷனில் வந்து அதனுடைய தன்மை அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இது வந்து ஒரு பகரமாக இது நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ தற்போது நமக்கு என்னென்னா கலிஃபோர்னியா மாநிலங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு.
அதற்கு காரணம் என்னன்னா இந்த சாண்டா அனஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு காற்று தன்மை இருக்குது. இது கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க டெசர்ட் பகுதியிலிருந்து உண்டாகி வரக்கூடியது. இது இயல்பாக அதிக வெப்பத்தன்மையோடு இருக்கும். இப்போ இந்த ஆண்டில் வந்து கூடுதல் வெப்பமாக இருக்கு. அதனால அங்கே வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000 மக்களை வந்து அப்போ அமெரிக்காவில் ஒரே நேரத்தில் வந்து பாருங்க, ஒரு பகுதியில் வந்து பனிக்காற்றின் மூலமாக அதிக பாதிப்பு உண்டாகிறது, இன்னொரு பக்கத்தில் அதிகமான வெப்ப காற்றினால பாதிப்பு உண்டாகிறது. ஸோ இந்த இரண்டு நிகழ்வுகளுமே பேரலாக ஒரு நாட்டில் நிகழ்ந்துட்டு இருக்கு. இது காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு புதிய யதார்த்தம் அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இல்லை, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புயல் அப்படின்றது வந்து இயல்பாகவே வரும். ஒரு வருடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 புயலுக்கு மேலே அவங்க வந்து சந்திப்பாங்க. அதற்கும் இந்த பனி புயலுக்குமான வித்தியாசத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது என்னன்னா, புயல் வரக்கூடியது அமெரிக்கா ஒரு பெரிய நிலப்பரப்பு. ஒவ்வொரு நிலப்பரப்புமே வந்து கொஞ்சம் வடக்கு, நீங்கள் அமெரிக்காவுடைய நார்த்தன் போர்ஷன் அப்படின்னு போனால் அதிகமாக குளிர் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். இப்போ கலிஃபோர்னியா அப்படிங்கிறது கோஸ்டல் ரீஜன், இப்போ டெசர்ட் ரீஜன், மெக்சிகோ இது சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த பகுதியில் வந்துட்டு உங்களுக்கு வறண்ட கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஹியூமிட், அந்த கிளைமேட், ட்ரை ஏர் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதே நார்த்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பிராந்தியத்தில் வேறு விதமான சூழல் அப்படிங்கிறது நிலவுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோல்ட் ஸ்பில்னுடைய தன்மை வேறு விதமாக இருக்குது. இந்த இடத்துல ஹாட் வேவ்ஸ்னுடைய தன்மை வேறு விதமாக இருக்குது. ஏன்னா இரண்டுக்குமான அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அட்லாண்டிக் பெருங்கடலில் பெரிய விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஐரோப்பாவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹீட் டூம்ஸ் வந்து உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. கடந்த கால ஹீட் வேவ்ஸ், அது ஹீட் டூம்ஸ்னே சொல்கிறாங்க. இது எப்படி நிகழ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய வடதுருவ பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா போலார் வெர்டெக்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து காற்று சுழற்சி மண்டலங்க தான். அதுக்கு ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற போது வேற வேற பேர் கொடுத்துருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அப்போ வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மண்டலத்தை வந்து போலார் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலார் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த கடல் நீரோட்டத்தோட ரெண்டு சேர்த்து ரியாக்ட் பண்ணும். அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலத்தில் இருக்கக்கூடிய கடலோட நீரோட்டம் எப்படி இருக்குது, அங்கே காற்றினுடைய சுழற்சி மையம் எப்படி இருக்குது, இது ரெண்டு சேர்ந்து ரியாக்ட் பண்ணி காற்றினுடைய தன்மையை வந்து மாற்றி அமைக்கும். அந்த காற்றினுடைய தன்மை அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய மற்ற அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே காடுகள் இருக்கும், மலைகள் இருக்கும், பாலைவனம் இருக்குது, இதோடு சேர்த்து ரியாக்ட் பண்ணுகின்ற போது அந்த லோக்கல் கிளைமேட் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இப்போ என்னன்னா, கடலுடைய நீரோட்டம் மாறி வருகிறது. ஏன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் வந்துட்டு பயங்கரமாக அந்த அமாக்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் மெட்டர் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன், அதனுடைய இயல்புத்தினை மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ கடலுடைய நீரோட்டம் மாறுகின்றது. அதன் காரணமாக போலார் வெர்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மையம் மாறுகின்றது. இதன் காரணமாக அந்த வடதுருவ பகுதியில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸ் அடிப்பதாகுது. அதான் ஹீட் டூம்ஸ்னு சொன்னாங்க கடந்த காலங்களில். அப்போ அதன் காரணமாக பயங்கர எல்லா இடங்களும் பயங்கர டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதன் 2023 வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர் இறந்து போனாங்க ஹீட் வேவ்ஸ்னால ஐரோப்பாவில் அப்படிங்கிறது. இட்டாலியிலலாம் நிறைய மரணங்கள் நிகழ்ச்சி. இது வந்து அப்படி பதிவாகும். ஸோ அப்போ ஐரோப்பாவில் அந்த வடதுருவம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஹீட் டூம்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு பகுதியில் அதிகமான ஹீட் வேவ்ஸை கொண்டு வருது, இன்னொரு பகுதியில் என்ன ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதிகமான குளிரும் அதிகமாகிட்டு வருது. அது ஃப்ரோசன் கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி குளோபல் வார்மிங் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச் நம்ம சொல்கிறீங்களா, இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக ஒவ்வொரு மாறி வருகின்ற இந்த சூழலில் வந்து எப்படின்னா அந்த சீசனல் சேஞ்ச் வந்து அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து கொண்டு போகுது. அப்போ இது எல்லாமே தனித்தனி நிகழ்வுகளாக, ஒரு பக்கம் அதிக மழை, இன்னொரு பக்கம் வந்து வறட்சி, இந்த மாதிரி நடக்கும். ஆமாம், அதாவது என்னென்னா உங்களுக்கு இனிமேல் நார்மல்ஸே கிடையாது, எதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் இருந்து தான். அபோவ் நார்மல் இஸ் தி நியூ நார்மல் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சராசரியாக கடந்த வருடம் சராசரியாக இருந்த ஒரு நாள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஏதாவது எல்லா நாள்லையுமே நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்டை பார்த்துருக்கோம். போன வருஷத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இதுதான் தான். ஸோ மிகப்பெரிய வந்து ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் என்பது சராசரி வருடமாக இல்லை. பூமி எங்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இயற்கை பேரிடர் நடந்து கொண்டேதான் இருக்குது அப்படிங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸை வந்து நடத்தக்கூடிய தன்மைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இருக்கும், அதான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் அதிகமான வெயில் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் புயல் மழை அப்படிங்கிறது இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வறட்சி இருக்குது, இன்னொரு பக்கத்தில் குளிர் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் அமெரிக்காவினோட ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு எப்படி சூறாவளி சைக்ளோன்ஸோ அவங்களுக்கு டொரண்டோ, நமக்கு இங்கே ஹீட் வேவ்ஸ் வந்துட்டு மத்தியில் இருக்கணும், அது கலிஃபோர்னியாவில் அங்கிட்டு ஹீட் வேவ்ஸ் வருது. இந்த மாதிரி அப்போ இந்த பூமியினுடைய ஒவ்வொரு பகுதியில் கூட ஒவ்வொரு பிராந்தியத்துக்குமான அங்கே இருக்கக்கூடிய வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த வெதர் பேட்டர்ன்ஸ் இப்போ பிரேக் ஆகிட்டு வருது. பிரச்சனை அதுதான். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து கடந்த காலங்களில் அனுமதிக்கு ஆடிப்பட்ட தேடி விதைக்கணும், ஐப்பசி நமக்கு வந்துட்டு மழை இருக்கும், கார்த்திகை அடமழை இருக்கும், இப்படிலாம் நம்ம வந்து பழமொழிகள் இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து ஃபார் 1000 of years அதை நீங்கள் கணிச்சதுனால உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு சீசன் இப்படி தான் இருக்குன்றீங்களா, அந்த சீசன் இனிமேல் இப்படி இருக்காது,
எக்ஸ்ட்ரீமாக மாறும் அப்படிங்கிற நன்மை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் இந்த விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுது. இல்லை, குறிப்பாக இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசும்பொழுது அமெரிக்காவை வந்து நம்ம மையமாக பேசாமல் தவிர்க்க முடியாது. இல்லை, குறிப்பாக சொல்ல போனோம்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 20ஆம் தேதி பிரசிடென்ட்டாக ஆக போகிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, இந்த கிளைமேட் சேஞ்ச் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமெரிக்கா வந்து இந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வகிக்கும் பொழுது இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா? அதுதான் இப்போ ரொம்ப சவால். நம்ம வரலாற்றில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும். ஃபார் ரைட்டினுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. அது ட்ரம்ப் இருக்கார். இந்த ஃபார் ரைட் விங் குரூப்ஸ், ஃபார் ரைட் விங்னா நியோ ஃபேசிஸ்ட் தான் அவங்க இல்லைங்களா. அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு இதில் ஒன்று போகிறாங்க, வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஃபாசில் ஃபியூயல் அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்தி முறை, அது சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம், அது சார்ந்து இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரம், இது வேணும்னு நினைக்கிறாங்க. குளோபலைசேஷன், அந்த மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறாங்க. இவை தான் இப்போது இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. இதன் காரணமாக தான் பூமி சூடாகி கொண்டு இருக்குது. ஏன்னா அதிகமாக நீங்கள் நிலக்கரி எரிச்சதுனால, அதிகமாக பெட்ரோலியத்தை எரிச்சது, குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் எரிச்சதன் காரணமாக பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது. அது இன்னும் அதிகமாக சூடாகும், அப்படி ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. அப்போ அது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த எக்கனாமிக்ஸ் நீங்க வெளியே வரணும். இதான் உலக அளவில் இருக்கக்கூடிய கிளைமேட் டாக்ஸ்ல வந்து நம்ம பேசுறோம். அதுல நம்பர் 1 எமிட்டர் யார் இருக்காங்க அதிகமான பெர் கேபிட்டா எமிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் நம்பர் 1. கன்செப்ஷன்ல சொல்றீங்க நீங்க? எமிஷன்ஸ்ல சொல்றேன். அவங்க கன்செப்ஷன்லேயும் அதிகமாக இருக்கிறாங்க. இது குளோபல் வார்மிங் பொறுத்த வரைக்கும் எமிஷன்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு தனி நபருடைய செயல்பாட்டின் காரணமாக கார்பன் எந்த அளவுக்கு எமிட் ஆகுது அப்படின்னு அவரோட செயல்பாடு. அங்கே யாருமே தனியாக பஸ்ஸில் போகிறது கிடையாது, இல்லை எல்லாம் தனியாக கார் தானே பயன்படுத்துறாங்க. கார் இல்லாம நீங்க அமெரிக்கால வாழ முடியாது. ஏன்னா அங்க பைக்ன்றதே வந்து ஒரு பெரிய லக்ஸரியா பார்க்கப்படுற ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்க கார் வச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா நீங்க உங்க சொந்த வண்டியில தான் போய் ஆகணும். நம்ம ஊர் மாதிரி பஸ் எல்லா ஊருக்கெல்லாம் கிடையாது. சில இடங்களுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க இல்லையா. மற்ற மெஜாரிட்டியான இடத்துக்கு நீங்க கார் தான் போய் ஆகணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல அப்படி வந்து மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ அங்கே அவங்களோட இண்டிவிஜுவலா ஒரு தனி மனிதன் அதிகமாக கார்பன் எமிட் பண்றது இந்த உலகத்துல அமெரிக்கன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க கட்டுக்குள் வராமல் நீங்கள் குளோபல் வார்மிங்க்கு எதிராக வந்து ஃபைட் பண்ண முடியாது. கிளைமேட் சேஞ்சை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. இதைத்தான் உலக அளவில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் குறித்தான மாநாடுல நாங்கள் வந்து பேசுகிறோம். அப்போ அமெரிக்கா இந்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1992 ஃபர்ஸ்ட் காலநிலை மாற்றம் ஒப்பந்தம் வந்துச்சு. அப்புறம் 2015 இந்த 2 ஒப்பந்தம் வந்த காலகட்டத்திலும் அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட்ஸ் தான் இருந்தாங்க. பில் கிளின்டன் இருந்தார், பராக் ஒபாமா இருந்தார் 2015. அப்போ 91 வந்து இவர் கிளின்டன் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஜார்ஜ் புஷ் வந்து என்ன சொன்னார், இந்த ஒப்பந்தம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னாரு. பின்னாடி வந்து சீனியர் ஜார்ஜ் புஷும் குவைட்டோ புரோட்டோகால் ஏற்றுக்க மாட்டேன் ஜூனியர் வந்துட்டு சொன்னார். இப்போ வந்துட்டு என்ன ட்ரம்ப் அதே தான் சொல்லாரு, 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ இவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து திருப்பி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா இதில் செயல்படலை என்றால் இன்னும் பூமிக்கு அழிவு தான் ஏற்படும். ஏன்னா பூமிக்கு தெரியாது இது வந்து அமெரிக்காலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, பாகிஸ்தானில் வரக்கூடிய அதுக்கும் தெரியாது இல்லைங்களா. கார்பன் டை ஆக்சைடு யார் வெளியேற்றினாலும் அதிகமான ஹீட்டை வந்து அது உள்வாங்கும். பேசிக்காக கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது அதுதான் பூமி சுற்றி ஒரு படலமாக இருக்குது. அதிகமான ஹீட்டை உள்ள ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை அது செய்து அதிகமான மோர் அண்ட் மோர் கார்பன் டை ஆக்சைடு சேருகின்ற போது அதிகமான ஹீட் ட்ராப் ஆகுது. இதுதான் குளோபல் வார்மிங். நம்ம அப்போ அமெரிக்கா கையில் தான் இருக்கா உலகம் வந்து அடுத்து எப்படி போகணும் அப்படின்றது அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துலையும் இருக்காங்களா? ஆமாம், நிச்சயமாக இருக்காங்க. இந்த வேர்ல்டு ஆர்டர்னு நம்ம சொல்கிறீங்களா, இந்த வேர்ல்டு ஆர்டரை நிர்ணயிக்கக்கூடிய அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிர்ணயிக்க வேண்டிய இடத்துல அமெரிக்கர்கள் தான் இருக்காங்க. இதுக்கு பெரும்பான்மையான காரணம் அவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க 2050 ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நெட் கார்பன் ஜீரோக்கு வந்துருவோங்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து ஃபாசில் ஃபியூயல்லேருந்து வெளியேறி அவங்க ரினியூவல் எனர்ஜி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் இன்னும் பிடிவாதமாக இருக்கின்றது. நீங்கள் அமெரிக்கன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கணும். அப்போ நமக்கு ட்ரம்ப் வர்றதுங்க இங்கே ரொம்ப ஆபத்தானதான். என்னன்னா அவர் நாடு எங்கள் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே வந்து போன குளோபல் வார்மிங் வந்து பற்றி பேசும்போது பார்த்தீங்க, என்ன நீங்கள் வந்து குளோபல் வார்மிங் பேசுகிறீங்க, பனி பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து இந்த காலநிலை மாற்றத்துக்கான அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து இது வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சாதகமாக கொண்டு இருக்குது, இதில் நிச்சயமாக நான் கையெழுத்து விட மாட்டேன். அப்போ அவருடைய பர்சனலாக இருக்கக்கூடிய பாலிசிஸ், ஏன்னா அவர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவருக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. எலன் மஸ்க் போன்ற ஆட்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, இதுக்கு டெக்னோக்ராட் தீர்வு வைக்கலான்னு பார்க்குறாங்க, இல்லைன்னா நாம எல்லாம் மார்ஸ்க்கு போயிடலான்னு பார்க்குறாங்க. இப்படி அவங்க வந்து ஒரு ரொம்ப எலைட்டாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பூமியை பாதுகாப்பதற்கோ இங்கே உள்ள சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இவர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அரசியல் தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த அரசியலை முன்னெடுக்கின்ற போது நமக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக நிச்சயமாக இருக்கும். அப்போ நம்ம அதான் நான் சொன்னேன், எதிர்காலத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம், அப்போ வரலாற்றில் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும். ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு இடத்துல அதே நேரத்தில் பூமிக்கான பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா அடுத்த இந்த 2030 ஆண்டுக்குள்ளாக நீங்கள் பூமியினுடைய இந்த ஒட்டுமொத்த கார்பன் எமிஷனில் 50% குறைக்கணும் அப்படின்னு ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஐக்கிய நாடுகள் சபை கீழாக இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்துக்கான பிரத்யேகமான அமைப்பு. அந்த விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க 2030க்குள்ள 50% நீங்கள் குறைக்கணும், 2050க்குள்ள ஜீரோக்கு கொண்டு வரணும்.
அப்பந்தான் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா அது 2 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகிடும். எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடும். அப்படி போயிருச்சுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய 90% உயிரினங்கள் உயிர் வாழ முடியாதுங்கிறாங்க. அப்போ எக்ஸ்டிங்ஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பூமியில் இருக்கிற உயிரினங்களோட அழிவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா, சூழல் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கடி, இந்த நெருக்கடியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உற்பத்தி முறையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த உற்பத்தி முறையை மாற்றி அமைக்கணும்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அமெரிக்கா இவங்களுடைய இதுக்கு கொள்கையில் மாற்றம் வரணும். அப்போ இந்த கொள்கையில் மாற்றம் வேணும்னா இன்னைக்கு டெமோக்ராட்டிக் சிந்தனை இருக்கக்கூடிய அரசுகள் வரணும், அந்த சிந்தனை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இங்கே போய் ட்ரம்ப் இருக்கார், இந்த பக்கம் புட்டின் இருக்கார். அப்போ என்னென்னா இந்த நெருக்கடியில் இருக்கும். அப்போ இந்த அரசியல் நெருக்கடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சூழல் நெருக்கடியோடு சேர்ந்து வருகின்ற போது உயிரினங்களுடைய வாழ்வு சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வு உரிமை சார்ந்திருக்கக்கூடிய தப்பி பிழைக்குமா இல்லை சார்ந்து அந்த நிலைக்கு நம்ம பண்ணி நகர்த்தப்பட்டிருக்கோம். இல்லை இப்போ அமெரிக்கன்ஸ் தான் வந்து அதிக அளவுக்கு எமிஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இதை தாண்டி வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருக்கும் பொழுது இப்போ அதையும் வந்து அவங்களோட இந்த ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ண வேண்டிய நிலைமையில அவங்க தள்ளப்படுவாங்க இல்லையா? அவங்களுடைய பொருளாதாரமும் இதனால பாதிக்கப்படும் இல்லை இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா? இல்லை, அதனாலதான் திருப்பி அவங்க ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் 2 விதமான பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிரீன் கேபிட்டலிசம் பேசக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் எமர்ஜ் ஆயிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்து நாம வந்து இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டங்ஸ்டன்லாம் அறிவிச்சிருக்கோம்ல, அது இல்லாமல் இந்தியாவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இது எங்கிறது அறிவிச்சாங்கன்னா 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. நம்ம ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியே வந்துடணும், இனிமேல் ஆயில் கேஸ் கோல் இது சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடையாது, இனிமேல் ரினியூவபிள் எனர்ஜி தான். அப்போ லித்தியம் இந்த மாதிரி டங்ஸ்டன் 300 விதமான கனிமங்கள் அவங்க சொன்னாங்க. இந்த கனிமங்கள் எங்கே இருக்குது, அது சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதார முதலீடுகள், அதற்கான முன்னெடுப்புகள் அறிவியல் வளர்த்தெடுக்கலான்னு அமெரிக்கா ஒரு பாலிசி வச்சாங்க. இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதற்கு இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு 30 கனிமங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அதில் ஒன்று தான் டங்ஸ்டன். அதுதான் ஏலத்துக்கு இது பார்க்குறோம். அப்போ அந்த எக்கனாமிக் பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. இவங்களும் முதலாளித்துவ அரசியல் தான் பேசுகிறாங்க இவங்களுமே. ஆனால் என்னென்னா ஃபாசில்லேருந்து வெளியே வந்துடுவோம், அதுக்கு பதிலாக ரினியூவல் நோக்கி போவோம், அதுக்கான கனிமங்கள் இருக்குது, அதை நம்ம சந்தைப்படுத்துவதுக்காக பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க பழைய இல்லை ஃபாசில் ஃபியூயல் தான், பூமி சூடாகவில்லை, மனிதரால் சூடுபடுத்தி விட முடியாது, இந்த சயின்ஸே ரொம்ப தப்பு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஆண்டாண்டு காலத்துக்கு அதெல்லாம் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, அது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான், அதனால் நம்ம நிலக்கரி நம்ம சொந்த போகுது, நம்ம உரிமை இருக்குது, அதை நம்ம எரிப்போன்னு. இப்போ இது 2 பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு அமெரிக்காவுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. அப்போ இந்த பாலிடிக்ஸ் எப்படி யார் அதில் வெளில போகிறாங்க, என்ன மாதிரி மாறுதல் நிகழப்போகிறதோ அதன் பொறுத்து தான் உலக சமநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா அமெரிக்கன்ஸ்னுடைய ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WTOவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் ஆதிக்கம். ஆமாம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதிகமாக இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அந்த எல்லா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ G20 மாநாட்டில் போய் என்ன பேசுகிறாங்கன்னா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அதை அப்படி நடக்கணும். இப்போ ஒரு 2 நாடுகள் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அதன் அடிப்படையில் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ பிரிக்ஸ்க்கு இப்போ ஆல்டர்னேட் கொண்டு வரீங்களா, நீங்கள் பிரிக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாலும் கூட அதுலேயுமே 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் போடுங்க, வர்த்தகம் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா அவன் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறானோ அதன் அடிப்படை தான் கொண்டு வராங்க. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அதற்குள்ளாக தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு. அதனால தான் இப்போ பிரிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வரும்போது வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிரிக்ஸ்குள்ளே எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நான் அதிகமாக டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு ஆர்டர் வரக்கூடாதுன்னு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ அது கண்ட்ரோலிங் மெக்கானிசம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அதுக்குள்ளாக தான் நீங்கள் இயங்க வேண்டும் அப்படிங்கிற போது இந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வந்து ஒரு மாற்று பொருளாதாரத்தை எப்படி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ உலக நாடுகள்லாம் ஒன்றிணைந்து இது செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் மாதிரி நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்தியா நிலை எடுக்கணும். ஆனால் நமக்கு ஃபாரின் பாலிசி இப்போ ப்ரோ அமெரிக்கனாக இருக்குது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா உலக அளவில் இப்படி ஒரு அமைப்புகள் இல்லை, ஒரு மக்கள் எழுச்சி வேணும் இல்லை. இப்போ ஒரு பக்கம் இங்கே பார்க்குறோம், இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியான்றது ஒரு பாலைவன தேசமாக இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புயல் காற்று அடிக்குது, அதை தாண்டி வெள்ளம் வருது வந்து எப்படி பார்க்குறது சார்? அந்த இடத்துல என்ன நடக்குது? இதான் இப்போ நீங்கள் வந்து கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் இது நடக்கும்னு சொல்ல முடியாது. அன்எக்ஸ்பெக்டட் எல்லாம். ஆமாம், அதாவது என்னன்னா பூமி வந்து தோன்றி 450 கோடி வருடங்கள் ஆயிடுச்சு. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, நம்ம படிச்ச விஷயம். அந்த 450 கோடி வருடங்களில் பூமியோட இயல்பு தன்மை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமும் மாறி வந்திருக்கு இல்லைங்களா? லாஸ்ட் ஒரு 10,000 இயர்ஸ், அதாவது 20,000 வருடங்களுக்கு முன்பாக ஐஸ் ஏஜ் தான் இருந்துச்சு. வட துருவ தென்னூறு ரொம்ப பனிப்பாறைகளாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் உருகி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்தது. ஸோ இந்த லாஸ்ட் 10,000 இயர்ஸ் வந்து ஹாலஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இந்த லாஸ்ட் 10,000 பீரியடில் வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னா பூமியினுடைய குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆவரேஜ் ஒரு சமநிலைக்கு வந்துச்சு. அது வந்து ஒரு 14 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துச்சு. அதிக குளிரும் இல்லாமல் அதிக வெப்பமும் இல்லாமல் மத்திய ரேகை பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சர் இருக்குது. அதனால தான் விவசாயம் பண்ண முடியுது. அதனால தான் சிவிலைசேஷன் வந்துச்சு. அதனால தான் ஃபேமிலி, நாடு, இந்த கட்டமைப்புகள்லாம் உருவாச்சு. இன்றைக்கி நம்ம சோகால் சொசைட்டி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆனதான்.
ஸோ இந்த ஒரு பேலன்ஸாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கலாம். இன்னைக்கு இந்த பேலன்ஸாக இருக்கக்கூடிய தன்மை கடந்த 200 வருடங்களாக மாறிக்கொண்டு வருகிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணமாக. ஏன்னா அதிகமான CO2 எமிஷனால. அப்போ ஒரு இம்பேலன்ஸ் சொசைட்டி நோக்கி வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா. அப்போ இது என்ன பண்ணுன்னா, கடந்த ஒரு 10,000 வருடங்களாக இருந்த ஒரு சமநிலை மாறுதுனால புதிய இயல்பை நோக்கி நகருது. அந்த புதிய இயல்பு என்னவா இருக்குங்கிறது தெரியல. அப்போ அந்த புதிய இயல்பு என்ன பண்ணுதுன்னா, எங்கெங்கெல்லாம் வறட்சியான பகுதியில் அங்கே மழைப்பொழிவை கொண்டு வருது. எங்கே மழைப்பொழிவெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே வந்து வறட்சியை கொண்டு வரும். எங்கே வந்து உங்களுக்கு சூறாவளி கம்மியாக இருக்குது அங்கே சூறாவளியை அதிகப்படுத்து. குளிர் கம்மியாக இருக்கக்கூடிய குளிரை வந்து அதிகப்படுத்து. இப்படி வந்து என்னென்னா ஒரு தலைகீழ் மாற்றத்தை, இது வந்து கிளைமேட் சேஞ்ச் இல்லை, அதனால் கிளைமேட் கஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க, கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, காலநிலை பிறழ்வு அப்படின்னு தான் நம்ம இது வந்து சொல்லணும் அப்படின்னா. அப்போ என்னென்னா எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுகளை கொண்டு வரும் காலநிலை மாற்றம். அப்போ என்னன்னா காலநிலை மாற்றம் தப்பித்திருக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. அப்போ ஒட்டுமொத்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா பேரிடருமே வரலாறு காணாத ஒரு பேரிடராக தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக வரலாறு அது மனித சமூகமே கண்டிராத அளவுக்கான இருக்கக்கூடிய பேரிடர்களாக நிச்சயமாக தான் இருக்கும். நிச்சயமாக நோக்கி தான் நடந்துட்டு. நிச்சயமாக தொடர் மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.